இந்த குட்டி பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி வந்துட்டா அப்படி சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் இவளை அடாப்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போறா. ஆனா அவங்க வீட்டில் இந்த குழந்தை யாரு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு யாருக்குமே இவளை சுத்தமாக பிடிக்கல. அதனால ஹீரோயினை பயங்கரமாக அடிக்கிறாங்க. இதனால கோவம் வந்த அந்த குட்டி பொண்ணு அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இனிமேல் எங்கள் அம்மா மேலே கையை வச்சிங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினுக்குமே இதெல்லாம் பார்த்துட்டு இவன் நமக்காக இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால இதுக்கு மேலே நான் அவங்க வீட்டில் இருக்க மாட்டேன், என் பொண்ணை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. ஆனால் அவளோட ஹஸ்பண்ட் அங்கேயும் விடாம துரத்திட்டு இவங்க பின்னாடியே வர்றான். ஆனா கரெக்டா ஹீரோ அந்த டைம்ல வந்து ஹீரோயினையும் அந்த குழந்தையும் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியாக இவங்க லைஃபுமே போக ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ்ஸும் வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இந்த குழந்தையுமே நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படி சொல்லி 2 பேரும் ப்ராமிஸுமே பண்ணிவிட்டு அந்த குழந்தையுமே 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறாங்க.